குழந்தையே ஒரு குழந்தைய பெற்று வளர்க்கறது அவ வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை முழுசா இழக்கிற மாதிரி. எவ்ரி இயர் சுமாரா 2 கோடி பெண் குழந்தைகள் 15ல இருந்து 19 வயசுல பிரெக்னென்ட் ஆறாங்க. இது ஒரு டேட்டா தான். ஆனா இன்னும் நம்மளுக்கு தெரியாம நிறைய டீனேஜ் பெண்கள் செக்ஷுவல் அபியூஸ் கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. 15 வயசு பொண்ணுக்கு அவங்கள பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு பிரெக்னன்சி ஆகுறதுனால அவங்க பாடி பத்தின புரிதல் கூட இருக்காது. அந்த வயசுக்குன்னு இருக்க வேண்டிய சந்தோஷம், இன்னசென்ஸ், குழந்தைத்தனம் எல்லாமே அவங்கள விட்டு போய் என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டான சிறையில அவங்க வாழ்க்கையை அடைச்சுக்கிறாங்க. நார்மல் விமென்கே அவங்களோட டெலிவரியோட பெயின் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாங்கவே முடியாது. இதுக்கு அந்த டீனேஜர் மட்டும் ஒரு ரீசன் இல்லை, அவங்க ஃபேமிலி, இந்த சொசைட்டியும் ஒரு ரீசன் தான். இந்த ஏஜ்ல அவங்களுக்கு தேவைப்படுற எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்காததுனாலையும், யாரும் அவங்கள புரிஞ்சுக்கலன்னு அவங்க நினைக்கிறதுனாலையும், இதெல்லாம் இனிஷியலா இன்னொருத்தவங்க கிட்ட கிடைக்கிறதுனால தவறான டிசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. குழந்தைங்களை ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பார்க்காம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஷேர் பண்ணிக்க ஒரு ஸ்பேஸ் கூட தராம இருந்தா அது அவங்கள ஒரு எமோஷனலா சஃபகேட் பண்ணும் அண்ட் அதற்கான எஸ்கேப்பை அவங்க வெளியில தேடிப்பாங்க. ஸ்கூல் பேக் சுமக்கிற வயசுல ஒரு குழந்தைய சுமக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ இந்த சிச்சுவேஷன் மாறணும்னா நம்மளோட மென்டாலிட்டியும் மாறும்.